வாக்குத்தத்தங்களை படிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்களை பார்த்த உடனேயே எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் 10,000 போடுறாரு, 10,000 போட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. போட்டேனப்பா, செக் பண்ணி பாருன்றீங்க. ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. எடுத்து பார்த்தா ஒரு அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 10,000 ருபீஸ்னு வருது. அதை பார்த்த உடனே மூஞ்சிலாம் அப்படியே மாறுது. மானஸ்தம்பா, நியாயஸ்தம்பா, சொன்ன மாதிரியே 10,000 கொடுத்துட்டாம்பா அப்படின்னு இந்த எஸ்எம்எஸை பார்த்த உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்ததை உங்கள் மனசு எப்படி ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே ஃபீலு வாக்கு தத்தத்தை படிக்கும் பொழுது அது என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கு வருதோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் அதிகமாய் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அக்கௌண்ட்டில் பணம் விழுந்த உடனே எஸ்எம்எஸ் வந்துருச்சு. திருப்பி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, பணம் போட்டே இல்லையாடா? என்னடா போட்டேனடா, எஸ்எம்எஸ்லாம் வந்துருச்சுடா, பணம் போட்டியா? அவன் பார்ப்பான், ஜென்மத்தை இவங்ககிட்ட பணம் வாங்கவே கூடாது. பணம் கொடுத்தா பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், கொடுத்ததுக்கு எஸ்எம்எஸும் வந்துருச்சு, அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறது போல் நீங்கள் இங்கே வந்தேன்னா கடவுள் சொல்லுவார், ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் தான் ஆசீர்வதிச்சேனே. ஆண்டவர் எங்கே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிங்க? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை படித்த உடனே அக்கௌண்ட்டில் கிரெடிட்டான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாலை வேலை நான் சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்ச ஒவ்வொருவருடைய லைஃப்பிலும் கூட தேவன் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். தான் காலை வேளையில் சொன்னேன், சிறைப்பட்டு இருந்த யோசேப்பை தேவன் சிறகடித்து பறக்கும்படி, ஆமாம் 4 செவுறு தான் அவன் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் 4 செவுறு இல்லைடா அவன் வாழ்க்கை. எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி பார்த்து ஆளக்கூடியவனாக தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் 4 செவுறு தான் உங்கள் வாழ்க்கை நினச்சி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல பிறந்தேன், இந்த இடத்துல வளர்ந்தேன், இந்த இடத்துலையே கட்டி கொடுக்கப்பட்டேன், இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துலையே லைஃபு அப்படியே 10ஓட 1 11 முடிஞ்சிருமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அநேகருக்குள்ள உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, சிறைப்பட்டு இருந்த யோசேப்பை நான் எப்படி சிறகடித்து பறக்கும்படி செய்தேனோ அப்படியே 4 செவர்களுக்குள்ளாக இல்லை அவனுடைய வாழ்க்கை, 4 திசைகளிலும் சென்று நீ வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். சில பேருக்கு 4 செவுரு, எனக்கு முக்கோண வாழ்க்கை. வீடு, ஆஃபீஸு, சபை. வீடு, ஆஃபீஸு, சபை, ரிப்பீட்டு. வீடு, ஆஃபீஸு, சபை, ரிப்பீட்டு. முக்கோணமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். நானும் கேட்டேன், என்ன ஆண்டவரே, காலையில் எழுந்திரிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், திருப்பி வீட்டுக்கு வர்றேன், அப்புறம் வேலைக்கு போகிறேன், அப்புறம் ஆலயத்துக்கு போகிறேன், திருப்பி வீட்டுக்கு வரேன். இந்த லைஃப் இப்படியே என் வாழ்க்கை போய்கிட்டே இருக்காண்டவரே. கடவுள் சொன்னார், யோசேப்பை எப்படி ஒரு சுவருக்குள் 4 சுவர்களுக்குள் அவன் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற எண்ணத்தோடு அவன் இருந்த பொழுதிலும் தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி பார்க்கும்படி செய்தது. யோசேப்புக்கு பார்வோன் கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? யாராச்சும் வேலைக்கு போகிறீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துட்டு வெளியில் ஒரு கார் இருக்குது, ஃபுல்லாக பெட்ரோல் போட்டிருக்கேன், டிரைவரும் இருக்கிறாரு, இந்தாங்க கார்டு, இந்த கார்டில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இதில் ஒரு 25 லட்ச ரூபா பணம் உங்களுக்கு கிரெடிட்டில் இருக்குது, பெட்ரோல் போட்டுக்கோங்க, ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு இந்தியா ஃபுல்லாக ஒரு டூர் போயிட்டு வந்துடுங்க போங்க அப்படின்றாங்க. சார், ஃபஸ்ட்டு நாள் வேலைக்கு சேர்ந்த அன்றைக்கே சுற்றி தான் பார்க்கணுமாப்பா? போப்பா, சுற்றி பார்த்துட்டு வாப்பா. யோசேப்பு பார்வன்ட்ட போய் நிற்கிறான். யோசேப்பு சொல்கிறாரு, என்னுடைய 2ஆம் ரதத்தை எடுத்துக்கோப்பா. சரிங்க ஆண்டவரே. அதில் ஏறி எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி பார்த்துட்டு அப்படின்றாரு. அவன் யோசிக்கிறான், ஆண்டவரே என் லைஃப் 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சிருமான்னு நினச்சேன். எகிப்து தேசம் முழுவதையும் அதனுடைய நீளம் அதனுடைய அகலம் அனைத்தையும் சுற்றி பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்றால் நீர் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், கடவுளை ரசிக்க தெரிஞ்சவங்க தான் கடவுளை ருசிக்க. கடவுளை ஃபஸ்ட்டு ரசிக்கணும். பைபிள் படிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறான்றதை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சுட்டு வச்சிங்களேன், ஆண்டவரே யோசேப்புக்கு செஞ்சீங்க, எனக்கும் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவனுக்கு செய்கிறபடியினால் அவர் இறைவன் அல்ல, அவரை நம்புகிற ஒவ்வொருவனுக்கும் செய்கிறபடியினால் தான் அவர் இறைவனாக இருக்கிறார். கடவுள்னா யாருங்க? யாரோ ஒருத்தருக்கு லட்சத்தில் கோடியில் ஒருத்தனுக்கு செய்கிறவர் கிடையாது. அவரை நம்புகிற தெருக்கோடியில் இருக்கிறவனுக்கும் அவர் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார்னாக்க என்னை காட்டிலும் அதிகமாக இவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக
இருக்கிறார். ஸோ இந்த மாலை வேளையில் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், அதெல்லாம் தயவுசெய்து தூக்கி குப்பையில் போட்டுருங்க. நீங்கள் எப்போ கடவுளை நம்புறீங்களோ நாளைய தினத்தை உங்களுக்கு மிக சிறப்பாக தேவன் டிசைன் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவன் என் பையன் காலேஜில் படிக்கிறான், 2வது வருஷம் ஃபீஸ் கட்டிட்டேன். அடுத்த 2 வருஷத்துக்கு வேண்டிய ஃபீஸையும் இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். சார், ஒரு சாதாரண ஒரு தகப்பன் என்னாலேயே என் பையனுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு வேண்டிய ஃபீஸை எடுத்து வச்சுட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியும்னாக்க அவர் தேவன் சார். அவர் தேவன் சார். அவர் தன்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ நாளை தினத்தை குறித்து கவலைப்பட யோசிக்கவே யோசிக்காதீங்க. நாளை தினத்தை நீங்கள் எவ்வளோ சிறப்பாக நினைக்கிறீங்களோ அதை விட மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த தேவனை நம்புங்க, விசுவாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் முன் வித்துக்கும் மகள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆதியாகமத்திலே அந்த வார்த்தையை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய தன்னுடைய குமாரனையே அனுப்பி அவரையே கொடுக்க அவர் ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை. ஏன்னாக்க வார்த்தை தான் தேவன். அவர் உன்னை சொல்லிட்டார்னாக்க அதை நிறைவேற்ற நல்லவராக அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னாரோ, இல்லை நீங்கள் என்னெல்லாம் வேதத்தின்படி கேட்டீங்களோ அதை எல்லாம் கட்டாயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு இம்பார்ட்டேஷன், ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேலே வைக்கிறேன். நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ, நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் வந்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இந்த இடம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்திருக்கிறீங்க. இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் பிளேஸ். இட்ஸ் அ மோர் பவர்ஃபுல் பிளேஸ் கூட. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் கேட்கிற வார்த்தைகள் உங்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள், நண்பர்கள், உறவினர்களை காட்டிலும் உங்களுடைய தலையை தேவன் விசேஷித்த விதத்தில் உயர்த்தக்கூடியவராக. எத்தனை பேர் நம்புறீங்க? மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் அன்கம்பேரபிள். உங்களை யாருனாலும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஒப்பிட முடியாத தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாம். உங்களுக்கு தேவன் ஒப்பற்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். எடுத்து வாசிங்க. நம்ம தொடர்ந்து கழுகை குறித்து பார்த்து வருகிறோம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. போன வாரத்தில் ஒரு தலைப்பு சொல்லி உங்களிடத்தில் நான் என்னுடைய வார்த்தையை கொடுத்தேன். என்னன்னாக்க, தேவ வார்த்தை உங்கள் எல்லையற்ற மனதின் கதவுகளை திறக்கும் சாவி. என்னதுங்க? கடவுளுடைய வார்த்தை என்னதுங்க? சாவி. இப்போ சாவி உங்களுக்கு குறித்து போன வாரம் பேசினேன். உங்கள் எல்லையற்ற மனதின் கதவுகளை திறக்கும் சாவி போன வாரத்தில் பேசினேன். இந்த வார்த்தை என்னன்னாக்க, தேவ வார்த்தை உங்கள் எல்லையற்ற மனதுக்குள் இருக்கும் அபார திறனை வெளிக்கொண்டு வரும் கருவி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுடைய மனது எல்லையற்றது. அந்த எல்லையற்ற மனதுக்குள்ள தேவன் ஒரு அபார ஆற்றலை வைத்திருக்கிறார். அந்த ஆற்றலை வெளியிலே கொண்டு வரக்கூடிய கருவி தான் என்னன்னாக்க தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறனை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. என்ன திறனை கடவுள் வச்சிருக்கிறாரு? வசந்த வாசிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமாம், 5 காரியங்களை சொல்லி கடவுள் ஆசீர்வதிச்சாரு. பல முறை நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஏன் அந்த வசனத்தை எடுத்தேன்னாக்க, கழுகு அதிக உயரத்தில் பறப்பது கழுகின் தன்மை. ஸோ கழுகுக்குள்ள அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய தன்மையை தேவன் வைத்திருப்பார் என்றால், மனிதனாக எனக்குள் என்ன தன்மையை வைத்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது அவன் வெற்றியாளனாக இந்த பூமியிலே வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ கழுகு அதிக உயரத்தில் பறக்கிறது கழுகின் தன்மை. மனுஷனுடைய தன்மை என்ன அப்படின்னாக்க, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 5 தன்மைகளை மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதில் 3 காரியத்தில் பேசினேன் உங்ககிட்ட. பலுகி பெருகி நிரப்பி முடிச்சுட்டேன். இந்த வாரத்தில் எதை குறித்து பேச போறேன்னாக்க, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி. இந்த கீழ்ப்படுத்தின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சப்டியூ அப்படின்னு வருது. சப்டியூ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, சரி செய். எல்லாரும் சொல்லுங்க, சரி செய். பிசாசு சதி செய்ததை எல்லாம்
நீங்கள் தேவ வார்த்தையை கொண்டு சரி செய். அதான் சப்டியூ அப்படின்னாக்க, எது எங்கே இருக்கணுமோ அதை அங்கே வை, எது எப்படி இருக்கணுமோ அதை அப்படி இருக்கும்படியாய் நீ கட்டளை கொடு என்பது தான் சப்டியூ, கீழ்ப்படுத்து என்ற வார்த்தையை தேவன் கொடுக்கிறாரு. பாருங்க, கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அதனுடைய தன்மையோடு கூட படைத்தார். மனிதனை மாத்திரம் அவருடைய தன்மையோடு கூட படைத்து அபார ஆற்றலை மனிதனுக்குள்ளே வைத்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கடவுள் எல்லாத்தையும் படைச்சார். எல்லாத்தையும் படைக்கும் பொழுது அதனுடைய தன்மையை உள்ள வச்சுதான். ஆமாம், மீனை படைக்கிறாரு. அந்த மீனை படைக்கும் பொழுது அந்த மீன் எப்படி சுவாசிக்கணும், அந்த மீன் அந்த கடலில் எப்படி வாழணும், தண்ணியில் தான் அது வாழும்படியாக அந்த மீனை படைக்கும் பொழுது அதனுடைய தன்மையோடு கூட படைத்தார். மரத்தை படைக்கும் பொழுது ஒரு தன்மை, ஒரு பூவை படைக்கும் பொழுது ஒரு தன்மை, ஒரு ஆட்டை படைக்கும் பொழுது தன்மை. ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் படைக்கும் பொழுது அதனுடைய தன்மையோடு கூட படைத்தார். ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய தன்மையோடு கூட படைத்து அவனுக்குள்ளே ஒரு அபார ஆற்றலை தேவன் வைத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், இந்த உலகத்தில் பார்க்குற எதுவாக இருக்கட்டுமே அதனுடைய தன்மையோடு கூட தான் அது படைக்கப்பட்டுச்சு. ஆனால் உங்களை படைக்கும் பொழுது தேவன் அவருடைய தன்மையோடு கூட படைத்தார். அது வசனம் சொல்லுது பாருங்க, 26ஆம் வசனமா வாசிக்கிறது, 1:26. பின்பு தேவன் அவளை நோக்கி பலுகி பெருகி 26மா 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறு சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். தேவன் சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது, இந்த உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாரு. அதிலிருந்து அதெல்லாம் உருவாச்சு. உருவாகும் பொழுதே அதனுடைய தன்மையோடு கூட தேவன் வெளிப்படும்படியாக செய்தார். ஆனால் மனுஷனை படைக்கும் போது மட்டும் தேவன் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாருங்க? ஆமாம், லைஃப்பில் எப்பயுமே சிறப்பானது வேறணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் ஆகும். லைஃப்பில் சிறப்பானது உங்களுக்கு வேணும்னாக்கா என்ன ஆகும்? டைம் ஆகும். கடையில் போயிட்டு ஒரு டீ அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 2 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவான். அண்ணாச்சி ஒரு ஸ்பெஷல் டீ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அந்த ஸ்பெஷல் டீ போடுறதுக்கு அவன் இஞ்சி எடுத்து என்ன பண்ணணும்? தட்டணும். ஒரு சின்ன ஒரு ஏலக்காய் உடச்சி போட்டு அதை போட்டு டீ தூளை போட்டு அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஊற்றி கொடுக்குறான். ஸ்பெஷல் டீ சொன்னேன் இன்னும் வரலையே. அவன் பார்ப்பான், அண்ணே சாதா டீனா போட்டுருவோம், ஸ்பெஷல் டீனா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதே போல தான் வாழ்க்கையில் கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் டக்கு டக்குன்னு படைச்சிட்டாரு. ஆனால் மனுஷனை படைக்கும் பொழுது டைம் எடுத்து படைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ டைம் எடுத்து கடவுள் மனுஷனை படைச்சார் அப்படின்னாக்க அப்போ அவன் எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தேவன் படைக்கிறாரு? சிறப்பான படைப்பாய் தேவன் படைக்க விரும்புகிறார். அதனால தான் மனுஷனை படைக்கும் பொழுது டைம் எடுக்கிறாரு. நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் ஆக. அவர்கள் எப்படி இருக்கணும்? அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர்களாக தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆளு கூட சோட கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. 10ல் 1 11 அதோட இது ஒன்று, உப்புக்கு சப்பானி, அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு கீழ் நிலையிலே இருந்தாலும் கூட நீங்கள் ஆலயத்திற்குள்ளே வரும் பொழுது அந்த தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் கடந்து வரும் பொழுது உங்களை தேவன் விசேஷமான பாத்திரமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள் தான். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவங்கள பார்த்துட்டு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களாம் உங்கள் கூட கம்பேர் பண்ணவே முடியாதவங்க. நீங்கள் தேவனுடைய சாயலோடு கூட படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் தேவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்ட்டு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஸோ கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னாக்க கடவுள் எங்கே இருப்பார் அப்படின்னாக்க கடவுள் எந்த இடத்துல சரி செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்துல தேவன் வரக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. காரணம், பிசாசு சதி செய்து கொண்டிருந்தான். சதி செய்து கொண்டிருக்கிற யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் கடந்து வந்து அவன் வாழ்க்கையை சரி செய்யக்கூடியவராக மாற்றினார். இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுள் உங்களை சரி செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னாக்க, தேவன் கலகத்திற்கு தேவனாக இராமல் அவர் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள கடவுள் வந்து விட்டார் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பான் என்றால் அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக இருப்பான்.
அதுதான மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். சமாதானம் பண்ணுகிறவர்கள். சில தினங்களுக்கு முன்பாக நான் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு முன்னாடி கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தார். என்னன்னாக்க, மெச்சூர்னஸ் கமத் பை ஃபெலோஷிப் வித் காட். ஒரு மனிதனுடைய முதிர்ச்சி என்பது அவன் எவ்வளவாய் தேவனோடு கூட இருக்கிறான் என்பதை வைத்து தான் அவனுடைய முதிர்ச்சி வரக்கூடியதாக இருக்கிறது. ஒருத்தர் ரொம்ப மெச்சூராக இருக்கிறாங்க அப்படின்னாக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க அதிகமாய் கடவுளோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். கடவுளோடு கூட நடக்கிற மனிதன் முதிர்ச்சி அடையக்கூடிய மனிதனாயிருப்பான். சகோயி எவ்வளோ தூரம் இயேசு கூட நடந்தான்? 5 கிலோமீட்டரு இல்லை சார், ஃபியூ ஸ்டெப்ஸு, கொஞ்சம் படிகள் தான். இயேசு கூட நடக்கிறான். இயேசு கூட நடக்கும் பொழுது அவன் ஆழ்த்துவம் முழுவதுமாய் அவன் மாற்றப்பட்டவனாக தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய அக்கிரமத்தை, தன்னுடைய குறையை சொல்லி தனக்கான விமோச்சனத்தை இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இயேசு சொன்னார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. கடவுளோடு கூட ஒரு மனுஷன் நடந்தான் அப்படின்னாக்க அவன் பர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக மாறிடுவான். ரெண்டாவது ஒன்று சொன்னார் டேனியல், ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளோ கடவுளோடு கூட நெருங்குறான் அப்படின்னா எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, அவன் எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறான்றதை வச்சு தான் அவன் எவ்வளவாய் கடவுளோடு நடக்கிறான் என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். உங்களுடைய பொறுமை நீங்கள் கடவுளோடு எவ்வளவு நடக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் என்றைக்குமே நான் சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையை கையாள முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையை கையாளுங்க. ஏன் அப்படின்னாக்க, இயேசு வேதத்தில் 2 இடத்துல சொல்கிறாரு. பேதுருக்கிட்ட ஒரு முறை சொல்கிறாரு. பேதுரு வந்து கேட்குறாரு இயேசுக்கிட்ட, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கட்டும்? 7 முறை மாத்திரம் மன்னித்தால் போதுமா அப்படின்னு கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, ராஜா, நீ எண்ணிக்கிட்டே மன்னிச்ச அப்படின்னாக்க உனக்குள்ள வெஞ்சன்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேத்துக்கு புரியுது? செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி வாழ்க்கையாக்க பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்போ முடிப்பாரோ அப்படின்ற அர்த்தம். சார் முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பைபிளே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, சா இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ பேதுரு வந்து இயேசுகிட்ட கேட்குறான், என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை முறை நான் மன்னிக்கட்டும்? 7 முறை மாத்திரம் மன்னித்தால் போதுமா அப்படின்னு இயேசுகிட்ட கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, நீ 1 2 3 நீ எண்ணிக்கிட்டே மன்னிச்சனாக்க அவன் எப்போ 7வது தடவை தாண்டுவானோ அப்போ இந்த 7 முறை மன்னித்ததுக்கு மொத்த கோபத்தை அவன் மேலே என்ன பண்ணிடுவேன்? இறக்கிடுவேன். சொல்கிறாரு, 7 முறை இல்லைப்பா, 70 முறை அவனை மன்னி அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பார்க்குறான், சார் உங்ககிட்ட வந்து கேட்காமே இருந்திருக்கலாம் போலையே, 7 முறை மன்னிச்சு 8வது தடவை அவனை செஞ்சிருக்கலாம், நீங்கள் 70 முறைன்னு சொல்கிறீங்களே என்றார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கிறார் இயேசு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் ஒரு நாளில் 7 முறை தவறு செய்தோம், 7 முறையும் நான் மனம் வருந்துகிறேன் என்று உன்னிடத்துல வந்து சொன்னால் அவனை மன்னிப்பாயாக. இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இதெல்லாம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி கிடையாது. காலைல தப்பு பண்ணிட்டான், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிட்டீங்க. 11 மணிக்கு திருப்பி தப்பு பண்ணுறான், திருப்பியும் மன்னிக்கிறீங்க. 1 மணிக்கு சாப்பிடும் போது தப்பு பண்ணுறான், திருப்பி மன்னிக்கிறீங்க. 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் டைம் வருது, அப்பையும் தப்பு பண்ணுறான், மன்னிக்கிறீங்க. ஈவினிங் டிஃபன் டைம் வருது, அப்பையும் தப்பு பண்ணுறான், மன்னிக்கிறீங்க. நைட்டு டின்னர் டைம் வருது, அப்பையும் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறான். சார் இப்படி பண்ணி தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்குறவன அவனை மன்னின்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, இது எப்படி சாத்தியம்? எல்லாரும் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை பேச மாட்டாங்க, மன்னி அப்படின்றத மட்டும் தான் பேசுவாங்க. உங்களால் முடியாது. இப்போ நீங்கள் மன்னிக்கும் பொழுது அவன் மாறுகிறானோ இல்லையோ, மன்னிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய். சார் நீங்கள் ஒருத்தனை மன்னிக்கும் பொழுது அவன் மாறலை அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் மன்னிக்கும் பொழுது நீங்கள் மாறுகிறீர்கள் என்று மகிழ்ந்திருங்கள். கடவுள் கிட்ட போறீங்க, கடவுளுடைய பிள்ளையாய் மாறுகிறீங்க, கடவுளுடைய இருதயம் மகிழக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒருத்தனை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசை ரொம்ப அதிகமாகிடும். ஏன்? அவனை எத்தனை முறை மன்னிக்கிறனோ அத்தனை முறை நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது வார்த்தை? அப்போ ஒருத்தனை மன்னிக்கும் பொழுது மன்னிப்பு பெற்றவன்
மாறலை அப்படின்னாக்கா உங்கள் மேலே பிரச்சனை கிடையாது. மன்னிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், மன்னிடா. எது வரைக்கும் மன்னிச்சாரு? தன் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட, பிதாவே இவர்கள் பாவத்தை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது பிதாவுடைய இருதயம் அப்படியே பொங்குது பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட ஒரு மனிதனால் மன்னிக்க முடியும் என்றால், நீங்கள் தேவனை புரிந்து கொண்டால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் மன்னிப்பீங்க. நீங்கள் மன்னிக்கிற நபர் மாறவில்லை என்றாலும் மன்னிப்பு கொடுக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை உங்களால் வெளியில் கேட்க முடியாது. நிறைய பேர் மன்னின்னு சொன்னாங்க, மன்னிக்கவே முடியல. இன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு காரியத்தை, நான் ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது நான் பூரண சர்க்குணனாய் மாறுகிறேன். நான் பிதாவினுடைய ரூபத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். இயேசு சிலுவையிலேயே மன்னித்து இருப்பார் என்றால், நானும் மன்னிக்கும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேன். எத்தனை பேத்துக்கு தேவனுக்கிட்ட இன்னும் நெருங்கணும்னு ஆசை? கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கான ஒரே ஒரு வழிதான் இருக்குது. வேறெங்கும் கிளைகள் கிடையாதுன்னு சொன்னேன்ல, அதே போல் தேவனிடத்தில் நெருங்கிறதுக்கு வேறு எதுவும் வழிகள் கிடையாது. ஒரே வழி என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தையின்படி எவன் வாழுகிறானோ அவன் தேவனிடத்தில் கிட்டி நெருங்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், நீங்கள் மன்னிக்க நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். அதனால் நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ அவங்க மாறலை அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ரோட்டில் இருக்கிற 3ஆம் நபர் மாறுறது முக்கியமா, நீங்கள் மாறுறது முக்கியமா? நீங்கள் மாறுறது தான் சார் முக்கியம். அதான் சொன்னேன், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார். பிசாசின் பிள்ளைகள் பிசாசை போல வளர்கிறார்கள். பிசாசினுடைய பிள்ளைகள் பிசாசை போல வளர்றாங்க. அவங்களுக்கு சட்டத்திட்டம் கிடையாது, ஒழுங்குமுறை கிடையாது, மன்னிக்க தெரியாது, அன்பு கூற தெரியாது, கொடுக்க தெரியாது, விட்டு கொடுக்க தெரியாது. அவங்க பிசாசினுடைய பிள்ளைங்க. கோபம், எரிச்சல், சண்டை, வைராக்கியம், பகை எல்லாவற்றையும் எல்லா குப்பையும் போட்டுக்கிட்டு குப்பை தொட்டிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவன் உங்களை வளர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஆலயத்தில் வந்து உட்காருகிற ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் தகப்பனோடு கூட இணைக்கப்படுகிறீர்கள். உங்கள் அப்பா கூட சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், தைரியமாக மன்னிங்க, தாராளமாக மன்னிங்க. மன்னிக்கும் பொழுது உங்களுக்குள்ள பொறுமை வரும். அந்த பொறுமை என்ன பண்ணுதுனாக்க உங்களை ஒரு முதிர்ச்சி அடைந்த நபர்களாய் மாற்றக்கூடியதாக. ஆமாம், என் பையனுக்கு பைக் கற்றுக் கொடுத்தேன். அவனுக்கு ஒரு பிரின்சிபல் ஒன்று சொன்னேன், வண்டியை வேகமாக ஓட்ட. ஏன் அந்த பிரின்சிபல் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாக்க, சாலையில் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப அவசியம். நம்மளுடைய உயிர் நமக்கு முக்கியம். நாம் தேவனுக்கு முக்கியமான நபர்கள். நான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். தேவன் எனக்கென்று ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று அறிந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பானாக்க, பிரின்சிபலோடு வாழக்கூடியவனாக. அப்போ பையனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது சொன்னேன், உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் டாடி, ஆனால் நீ வண்டியை பொறுமையாக தான் ஓட்டணும். அவன் என்கிட்ட சொன்னான், என் கூட படித்த பசங்கள்லாம் பைக்கில் வராங்க, நான் மட்டும் சைக்கிளில் போகிறேன். நான் சொன்னேன், உனக்கு இன்னும் 18 வயசு ஆகலப்பா, உனக்கு 18 வயசு ஆகட்டும். 18 வயசு ஆன உடனே உனக்கு ப்ராப்பராக LLR போட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணி 2 வீலர் மாத்திரம் இல்லை 4 வீலரும் சேர்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பிரின்சிபலை கற்றுக் கொடுத்து அவனுக்கு சொன்னேன், வண்டி வேகமாக ஓட்ட கூடாது. இப்போ நான் தகப்பன் இருக்கிறேன், அந்த உனக்கு என்ன சொல்லி வளர்க்குறேன்? பிரின்சிபிள்ஸை சொல்லி வளர்க்குறேன். இதே ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை என்ன பண்ணுது, ஃப்ரெண்டுங்க கூட போய் பைக்கு கற்றுக்குது. பைக்கு கற்றுக்கணும்போது ஃப்ரெண்டுங்க என்ன சொல்லுவாங்க, முறுக்குடா முறுக்கு முறுக்குனானுங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா கை காலில் முறுக்கி போய் ரோட்டில் கிடக்குங்க. ஏன்? அப்பா இல்லை சார், அப்பா இருந்தால் சொல்லி கொடுத்துருப்பாரு, இப்படி ஓட்டக்கூடாதுடா செல்லக்குட்டி, வண்டி பொறுமையாக ஓட்டணும், எய்த்தாப்பில் வரவங்க வேகமாக வந்தால் நீ ஒதுங்கி போகணும், வண்டியில் ரைட்டில் ஏறி போகக்கூடாது, எப்போயுமே லெஃப்ட்டில் போய் பழகு. இப்படி சின்ன 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 காரியங்களை சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாய் வளர்ந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா.
அதே போல தான் நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவன் பெரிய பெரிய சத்தியங்களை உங்களிடத்தில் பேசுகிறது கிடையாது. சின்ன சின்ன ஃபைன் டியூன் பண்ணுறாரு, சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுறாரு. ஒன்று சொல்லட்டுங்களா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் தேவையே கிடையாது. எப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்போயே உங்களுடைய பாவ மக்களங்களை எல்லாம் தேவன் மன்னித்து விட்டார். இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடுகு அளவான காரியங்கள் உங்களுக்குள்ள மாற்றம் வந்துருச்சு அப்படின்னாக்க உங்களை விட ஒரு சிறப்பான பர்சனாலிட்டி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களை சிறப்பான பர்சனாலிட்டியாக மாற்றுறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்களை ஒரு சிறப்பான பர்சனாலிட்டியாக கடவுள் மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு கதவை, ஆசீர்வாதத்திற்கு பிற்பாய் போகிற ஜாதிகள் அல்ல, ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்கிற ஜாதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை தேடி அலைகிற ஜாதிகள் அல்ல, ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாக வரும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்னாலே போகும். நீங்கள் ஒரு விசேஷமான ஜாதியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவ வார்த்தை உங்கள் எல்லையற்ற மனதின் கதவை திறக்கும் சாவி. தேவனுடைய வார்த்தை உங்கள் எல்லையற்ற மனதுக்குள் இருக்கும் அபார ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் கருவி. கடவுளுடைய வார்த்தை என்னதுங்க? ஆமாம், கடவுளுடைய வார்த்தைன்றது ஒரு கருவி, ஒரு டூல். நாங்கள் சின்ன வயசில் விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இடிக்கின்னு ஒன்று சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? மதுரையில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர்? இடிக்கி தாங்க. இடிக்கி கருப்பு கலரில் இருக்கும், இல்லை சில்வரில் இருக்கும், வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ரெண்டு இப்படி இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, அந்த அடுப்பு எரிச்சு முடிச்ச பிற்பாடு அந்த காலையில் பல்லு வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சாம்பல்லாம் இருக்கும். ஸோ அந்த சாம்பல் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்க, இடிக்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே வச்சு அப்படி அழகாக எடுப்பாங்க. எடுத்து அப்படி கேக்கு மாதிரி வரும். அதை எடுத்து வச்சு என்ன பண்ணுவானாக்கா பல்லு. அப்புறம் கோபால் பல்படின்னு ஒன்று வந்துச்சு. அது இனிப்பாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னதுங்க, சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கோபால் பல்படி. அந்த பல்படி வச்சு அப்படியே பல்லு வளர்க்கணும்னு வச்சிங்களேன், பல்லு வலிக்கு துப்ப கூட மாட்டாங்க பசங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. ஹார்லிக்ஸுக்கு விளம்பரம் வருதில்ல, குடிக்க மாட்டேன், அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி. கோபால் பல்படி வீட்டில் வாங்கி வச்சானாக்க காலி ஆகிக்கிட்டே இருக்கும். யோசிப்பாங்க, வீட்டில் இருக்கிறது 4 பேர், கோபால் பல்படி என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான்ற மாதிரி. அந்த விறகடுப்புகள் இருக்கக்கூடிய அந்த சாணத்தை அது எரிஞ்ச பிற்பாடு சாம்பலாக இருக்கும். அந்த சாம்பலை அழகாக எடுத்து உடச்சி கையில் வச்சுட்டு பல்லு இருக்கும். அந்த இடிக்கி போல் இருக்கும். அந்த இடிக்கி எப்படி அழகாக அந்த சாம்பலை வெளியில் எடுக்குதோ அப்படி தான் உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய அபார ஆற்றலை வெளியிலே கொண்டு வரக்கூடிய கருவி தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபார ஆற்றலை வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக. யோசுவா கிட்ட கடவுள் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் செய்ய இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வழியை வாய்க்க பண்ணுவாய் என்ற வார்த்தையும் கீழ்ப்படுத்துகின்ற வார்த்தையும் ஒரே பதத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் யுத்தம் மும்முரமாக இருக்கும் பொழுது யோசுவா என்ன பண்ணா அப்படின்னாக்க, இந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் கொஞ்ச நேரம் நின்றுச்சுனாக்க இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கூட ஆலோசனை கேட்கல. கடவுள்கிட்ட கேட்டானா? செங்கடலை பிரிக்கிறதுக்கு முன்பாக மோசே போய் அழுகிறார், ஆண்டவரே பாலும் கிணத்துல தள்ளுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், கடலுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே, நான் என்ன பண்ண போகிறேன் சொன்னார். கோலை எடுத்து நீட்டுறேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. மோசே ஒவ்வொன்றும் தேவனிடத்தில் கேட்டு செய்கிறாரு. யோசுவா பார்க்குறாரு, இந்த இடத்துல டெசிஷன் எடுத்து ஆகணும். என்ன பண்ணணும்? சூரியனே நில்லு, சந்திரனை நில்லு. அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை அவனுக்குள்ளிருந்து தேவன் வார்த்தையின் வடிவிலே கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க யோசுவா புஸ்தகத்தை? அந்த யோசுவா புஸ்தகத்தில் யுத்தம் ஜெயிக்கிறதுக்கு சூரியனையும் சந்திரனையும் அவன் நிறுத்தினானா. இப்போ அவனுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய அபார திறனை எது வெளியில கொண்டு வந்துச்சு? கடவுளுடைய. ஆமா, கடவுள் என்ன சொல்லியிருந்தார் அவங்கிட்ட? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்கிறவர்களெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னாக்க கீழ்ப்படுத்துவாய். உன் வாழ்க்கையில் எது சரியில்லையோ அதை சரி செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. உங்களால மட்டும்தான் சரி செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில்
சரி செய்ய முடியாத எல்லா காரியங்களையும் சரி செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் என்மேல் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களால சரி செய்ய முடியும். இந்த மாலை வேளையில யாரோ யோசிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, இது சரியா இல்லை, இது சரியா இல்லை, இது கொஞ்சம் மக்கார் பண்ணுது, இது ஒரு மாதிரி இருக்குது, வாழ்க்கையில் ஏன் தான் பிறந்தோன்னு இருக்குது, எதுவுமே சரியா இல்லை, வாழ்க்கை இப்படியே ஓடிடுமான்னு தெரியல, வாழ்க்கை என்னதான் ஆக போதுன்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களோடு தான் கடவுள் பேசி கொண்டு இருக்கிறாரு. உன் வாழ்க்கையை ஒன்னால் மட்டும்தான் தேவ வார்த்தையை கொண்டு சரி செய்ய முடியும். அல்லேலூயா. எனக்குள் இயங்குகிறவரும் என்னை இயக்குகிறவரும் ஆகிய தேவன் என்னால் இயலாதவைகளை எல்லாம் என்னை கொண்டே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் இயலும்படி உங்களால முடியாததை உங்களை கொண்டே உங்கள் தகப்பன் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கடவுள் சொன்னாரு, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி சப்டியூ அப்படின்னாக்க சரி செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறாரு. ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்க கடந்து போகலாம். சங்கீதம் 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திர மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராய் 8ஆம் வசனம். ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்ற வார்த்தைக்கு நான் என்ன சொன்னேன்? சப்டியூன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரி செய்யக்கூடியது. பாருங்க, ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இங்கே சங்கீதத்தில் கோட் பண்ணி என்ன சொல்றாருனாக்க, மனுஷனை எப்படி உண்டாக்குனாரா? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரன் நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு. கடவுள் எல்லாவற்றையும் எங்கே வச்சிருக்கிறார்? நம்மளுடைய உங்களுடைய பாதங்களுக்கு கீழாக எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அவர் என்ன நினைக்கிறார்ன்றதை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணுன்ற விதத்தில் தான் தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே உங்கள் தலையின் மேலே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரே பிரச்சனையா, ஒரே தொல்லையா, ஒரே டென்ஷன்யா, ஒரே போராட்டையா, தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது. ஏன் தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது வாழ்க்கை தெரியுங்களா? உங்கள் காலுக்கு கீழே என்ன இருக்குன்றது தெரியாதனால தான் உங்கள் தலையை பிச்சுக்கிறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவன் உங்களிடத்துல பேசுவார், நீ தலையை பிச்சுக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையை நான் உனக்கு வைக்கல, எல்லாவற்றையும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற வாழ்க்கையை தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு ஏதாச்சும் வந்திருக்கீங்களா? இதை சரி செய்ய முடியாது சார், இது சரி ஆகவே ஆகாது, இது அவ்வளோதான், மூக்கு இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க, வர மாட்டேங்குது பாருங்க. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்குன்ற மாதிரி சில பேர் நினச்சிக்கிறாங்க. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் போராட்டம் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சார், அதை மாற்ற முடியாது, அது மாறவே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாலை வேளை கடவுள் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னொரு வசந்த வேமா வாசிங்க. எபிரேயர் 2, 7, 8, 9. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியை மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தை அவன் கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஏன்? வாழ்க்கையில் கடவுள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி பாதத்துக்களை வச்சிருக்கேன்னு சொன்னார். ஆனால் எதுவுமே கீழ்ப்படுகிற மாதிரி இல்லையே, ஏன் வாழ்க்கை அப்படி இருக்குது? அடுத்த வசந்த வாசிங்க. 9.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக உண்டாக்கினாரு. ஓகே, ஆனால் 9ஆம் வசனம் சொல்லுது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தாரா? ஹலோ, இருக்கீங்களா? திருத்துவத்தின் 2ஆம் நபர் தேவனுடைய குமாரன், அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சிறியவராக்கப்பட்டார் தெரியுங்களா? உங்களுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இந்த உலகத்திலே மனிதனுடைய ஸ்தானத்தை எடுக்கும்படியாக இயேசு வந்தபடியினாலே தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டவராக உண்டாக்கப்பட்டாரு. அதுக்கு அடுத்துதான் வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் என்னதுங்க? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை. மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதை மறுபடியுமாய் மீட்டெடுக்கும்படியாக தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தாரு. இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணார்னாக்க நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாருங்க? இயேசு நமக்காக என்ன பண்ணாரு? ஆமாம், சிலுவையில் என்ன பண்ணார் அப்படின்னாக்க தன் முழு ரத்தத்தையும், தன் உடலில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தி மனிதனுக்கான பாவ விமோச்சனத்தை உண்டாக்கி மனிதனை மறுபடியுமாய் தேவனோடு கூட இணைத்து, அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, மறுபடியுமாய் மனிதன் இழந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மனிதன் அதிகாரத்தை இழந்து மரணத்திற்குள் சென்றான். இயேசு மரணத்திற்குள் சென்று அதிகாரத்தை எடுத்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மனிதன் அதிகாரத்தை இழந்து எதுக்குள்ள போயிட்டான்? சாவுக்குள்ள போயிட்டான். சாவுனா என்ன? மரணம்னா என்ன? எல்லா தீமைகளுக்கும் உள்ள அடக்கிய ஒரு வார்த்தை தான் மரணம். இந்த மரணம்ன்ற வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்களேன். வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கடன் இருக்குது, சாபம் இருக்குது, சமாதானம் இல்லாத சண்டை இருக்குது, குழப்பம் இருக்குது, தலையை பிச்சுக்கிற ஒரு வாழ்க்கை, பத்தாத ஒரு வாழ்க்கை, குறை உள்ள ஒரு வாழ்க்கை, சண்டை உள்ள ஒரு வாழ்க்கை, சச்சரவு நிறைந்த வாழ்க்கை, இப்படி எல்லா விதமான காரியங்களும் நிறைஞ்சிருந்துச்சுனாக்க அதுக்கு பேர் என்ன? மரணம். மனிதன் அதிகாரத்தை இழக்கும் பொழுது அவன் மரணத்திற்குள்ளே போனா, இப்ப தேவன் தன்னுடைய குமாரனை என்ன பண்ணானாக்க மரணத்துக்குள்ள அனுப்பி அதிகாரத்தை மறுபடியுமா எடுக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, என்னைக்கு உங்களுக்குள்ள வந்து வார்த்தையினுடைய வெளிப்பாடு உள்ள வருதோ அப்பதான் நீங்க ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டி அந்த உலகத்துல வாழ. வேதத்தை படிக்கிறதுனால வாழ்க்கை மாறாது, ஜெபிக்கிறதுனால வாழ்க்கை மாறாது, உபவாசிக்கிறதுனால வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை எப்போ மாறும்? எப்போ நீங்கள் வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளை பெற ஆரம்பிக்கிறீர்களோ, வெளிப்பாடு எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணானுங்க? அதிகாரத்தை இழந்து எதுக்குள்ள போயிட்டான்? இயேசு இந்த பூமியில் வந்து என்ன பண்ணாரு? மரணத்திற்குள்ள போய் என்ன பண்ணாரு? அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்தார். ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். போதும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். சார், அதிகாரத்தை அவரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் புறப்பட்டு போங்கனாக்கா, இருட்டாக இருக்குது சார், ஒரு ரோடு கரண்ட்டு போயிடுச்சு, இருட்டாக இருக்குது, என்கிட்ட டார்ச் வச்சுருக்கிறேன், நான் டார்ச்சை என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டார்ச்சை வச்சுக்கிட்டு கையில் ஜோபில் திருப்பி உள்ளே வைக்கிறேன், வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்றேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? சார், என்ன சார் இருட்டாக இருக்குது, டார்ச் நீங்கள் வச்சுருக்கீங்க, எங்களை போங்கன்னு சொல்கிறீங்க, அந்த டார்ச்சை கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அடிச்சுக்கிட்டே போவோம்ல, எங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ல அப்படின்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? கட்டாயம் கேட்பீங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் எப்பொழுது மரணத்துக்குள்ளே போகும் பொழுது ஒரு நபராய் நான் மரணத்திற்குள்ளே போனேன், நான் மரணத்தை ஜெயித்து வெளியில் அதிகாரத்தோடு கூட வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ணக்கூடியவராய் அவர் வெளியிலே புறப்பட்டு வந்தார். ஹல்லேலூயா. அதான் இயேசுவை நம்பும் பொழுது இயேசு உங்களோடு கூட வரக்கூடியவராக இருக்கிறார்.
யார் ஒருத்தர் இயேசு கூட வாங்கன்னு சொன்னீங்களோ அவங்க கூட அவர் கரத்தை பிடித்து நடக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மரிப்பதற்கு முன்பாக வரைக்கும் ஒரு நபராக இருந்தார். எப்போ மரித்து உயிரோடு கூட எழுந்தாரோ அப்பொழுது அவர் பன்முகம் உள்ளவராய் மாறினார். தேவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், அவர் நிறைய பேத்துக்கு ஒரே டைம்ல தரிசனமானாராம். படிச்சிருக்கீங்களா? ஒரே டைம்ல எப்படி சார் தரிசனமாக முடியும் எல்லாத்துக்கும்? அவர் சர்வ வியாபியாய் வெளிப்பட்டார், சர்வ வல்லவராய் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். உயிர் தெழுதும் பொழுது தேவன் சர்வ வியாபியாய் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட இயேசு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய். அப்ப நீங்க வரமாட்டீங்களா? நான் உனக்குள்ள தாண்டா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்குள்ள தாண்டா இருக்கிறேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் மரணத்தை ஜெயித்து வெளியில வந்தது எதுக்கு தெரியுமா? நித்திய காலமாய் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிரந்தரமாய் இருக்க அவர் திட்டமிட்டபடியினால் தான் உயிர் தெழுதும் பொழுது அவர் சர்வ வியாபியாக உயிர் தெழுந்தார். இப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா எனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு சொல்லி? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுங்களா? இந்த மாலை வேளையில் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியா ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுவே என்ன காட்டுதுனாக்க உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறபடினால தான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அவர் எல்லா அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறார். மனிதன் இழந்து போனதை இயேசு மீட்டெடுத்து தன்னுடைய கரத்தில் அல்ல, தன்னுடைய கரத்தை கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, இப்போ சப்டியூ கீழ்ப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தபடினாலே அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் மாறினான் என்பதை வேகமாக உங்களுக்கு காண்பிச்சுட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். எடுத்து வாசிக்க 2 காரியங்களை காட்ட போகிறேன். ஒன்று, அறியாமை என்ன பண்ணுது அப்படின்னாக்க, எப்போ உங்களுக்குள்ள அறியாமல் இருக்குதோ அப்போவே உங்களுடைய அதிகாரத்தை உங்களால் செயல்படுத்த எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அறியாமை உங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த விடாது. 2 பேரை காட்ட போகிறேன், சீசர்களை. அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அதிகாரம் வந்த பிற்பாடு எப்படி இருந்தாங்கன்னு பார்க்க போகிறீங்க. எடுத்து வாசிங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம். பதினஞ்சாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஒரு அப்பா தன் பையனுடைய சுகத்துக்காக இயேசுகிட்ட வந்து என்ன பண்றாரு? கேட்கிறாரு. கேட்கும் பொழுது என்ன சொல்றாருனாக்க, அந்த பையனுக்கு ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி என்ன பண்ணுதுனாக்க அவனை அடிக்கடி எதுல போய் தள்ளிடுது? தீயில போய் தள்ளுது. 2வது எங்க தள்ளுது? தண்ணியில போய் தள்ளுது. அடுத்து 16ஆம் வசனம். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்களேன், அவன் யார்கிட்ட கொண்டு வந்தான்? வாழ்க்கையில் செய்யக்கூடாது தப்பு பண்ணிட்டான். சீசர்கள்ட்ட கொண்டு வர்றான். சீசர்கள் போன்றானுங்க. அது அப்படியே பார்க்குது, போக முடியாது அப்படின்னு. போக முடியாதுன்னு தைரியமாக நம்மக்கிட்டே சொல்லுது. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் இயேசுடைய சீசர்கள். நாங்கள் இயேசுவை கூப்பிட்டா அவ்வளோதான். அவர் வரதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லும் போது தான் நீ போயிரு, அதான் அவனுக்கு நல்லது. போறியா இல்லையா? போக முடியாது. அப்பயா பார்க்குறதுனா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுது. சுகமாக்க முடியல. அவங்க அப்பா பார்க்குறாரு, ஆனால் ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மணி நேரமாக போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட போறியா இல்லையா, போறியா இல்லையா. அது ஸ்ட்ராங்காக பேசுது. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. யோசிக்கிறாங்க, என்னடாச்சு இவ்வளோ கேவலமாக போச்சுன்ட்டு. டக்குன்னு இயேசு வர்றாரு. சீசர்கள் பார்க்குறாங்க, ஏதோ ஐயா வந்துட்டார்ல, இப்போ சுகமாக்கிறோம் சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் அவங்க பையனை சுகமாக்குவார். அவர் இயேசுக்கிட்ட வந்தோன்னு சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி பையன் வேதனைப்படுறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கல்நஞ்சக்காரன் சீசர்களை போய் கோர்த்து விடுறான் பாருங்க. என்ன சொல்கிறான் பாருங்க, அவனை உங்களுடைய சீசர் இடத்தில் கொண்டு வந்தேன். பார்க்குறாங்க, சொல்லாத அப்படின்னானுங்க. சொல்லாதடா அப்படின்றாங்க. கம்முன்னு இருங்கடா. 1 மணி நேரமாக போட்டு அந்த பையனை போட்டு பாடா படுத்தி தலையில் கையை வச்சு போறியான்னு இருக்கிற பிசாசு இவங்களை இன்னும் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க போல. சுகமக்களோட பரவாயில்லடா அப்படின்றான். சொல்கிறான் இயேசுகிட்ட, உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் சொஸ்தமாக்க கூடாமற் போயிட்டு. இயேசு அப்படியே திரும்பி பார்த்துருப்பாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்களா? அவிவிசுவாசத்திலேயே மூழ்கி இருக்கிறீங்களா? உங்களுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். இவருக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, நம்ம கையில் என்ன இருக்குது?
இயேசுக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. சீசர்களுக்கு என்னன்னாக்க இயேசு சொன்னா போகுது, நம்ம சொன்னா போக மாட்டேங்குது, ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. யாரு சொன்னாலும் பிசாசு போகும், ஆனா சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் பிசாசு போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, ரோட்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க போறீங்க, டேய் போறீங்களா இல்லையா? 2 பேர் அப்படியே பார்ப்பாங்க, என்ன போறீங்களா இல்லையா, மச்சான் வாடான்னு கூட்டி போய் இவனை போட்டு வெளுப்பாங்க போட்டு. ஏன்? நாங்கள் சண்டை போட்டுருக்கோம் மாமா மச்சான், உனக்கு என்ன நடுவில் வேலை, எங்களை வந்து அதிர்கிட்டு நான் யாருன்னு தெரியுமா, நீ யாராக இருந்தால் இருந்துட்டு போடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெளுத்துருவாங்க. இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் வர்றாரு, சைக்கிளில் தான் வர்றாரு, உள்ளியாக இருக்கிறாரு, அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. சைக்கிளை ஸ்டாண்டை போட்டுட்டு டக்குன்னு சைக்கிளை தட்டுறாரு. ஏட்டையா என்னடா சண்டை? இல்லை ஏட்டையா, அந்த மாதிரி பிச்சு விடுவேன், உங்களை பார்த்து வீட்டில் சண்டை போட்டுருக்குதா, வீட்டுக்கு போடா, போறேன் அப்படியே கலந்து போயிடுவாங்க. குண்டா இருக்கிற ஆளை அடிச்சு துவச்சி போட்டானுங்க. பென்சில் மாதிரி இருக்கிற ஒரு போலீஸ்கார் சைக்கிளை வந்தோன்னே சல்யூட் அடிச்சு என்ன பண்ணுறாங்க, சண்டையை நிறுத்திடுறாங்க. அப்போ குண்டா இருக்கிறவர்கிட்ட என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஒல்லியா இருந்தனால அவருக்கு பயப்படாம கிடையாது, அவருக்கு பயப்பட்டாங்க. ஏன் பயப்பட்டாங்க? அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. அப்போ பார்க்கக்கூடியவன் எவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவனுக்கு கீழ்ப்படுகிறான், எவனிடத்தில் அதிகாரம் இல்லையோ அவனுக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப ஆலயத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு கடவுள் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும் பொழுது பிசாசு ஸ்மெல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? வீட்டில் மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க, வீட்டுக்கார் டக்குன்னு வந்து பைக்கை நிறுத்துறாரு. மீன் குழம்பு நம்ம வீட்டில் வச்சுருக்காங்களா அப்படின்னு உள்ளே போகிறாங்க. என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு? சாம்பாரும் முள்ளங்கியும் பண்ணி. சாம்பாரும் முள்ளங்கியுமா? வரும்பொழுது மீன் வாடை வந்துச்சு. என்ன சும்மா போய் சொல்லாத, கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதான் ரோட்டில் வரும்போதே கும்முன்னு தூக்குதே. ஒரு மீன் குழம்பை எப்படி நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்களோ பிசாசும் ஸ்மெல் பண்ணுவான். எதை ஸ்மெல் பண்ணுவான் தெரியுங்களா? உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கு அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறத பிசாசு ஸ்மெல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்குன்ற உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வந்து பாருன்றுவான். பிசாசு பயப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு என்னும் நாமத்திற்கு. ஹல்லேலூயா. அந்த இயேசு என்னும் நாமத்தை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனை கண்டு பிசாசு பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்கள் அதிகாரத்தை செயல்படுத்த. அப்போ அதிகாரமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க நான் சொல்கிறேன், ஒரு சின்ன பூனைக்குட்டி கூட உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன பூனை கூட அப்படி நின்று திரும்பி உங்களை பார்த்து முறைச்சிட்டு போகும். ஏன்? அதிகாரம் இல்லாத ஒரு நபர் இவருக்கு போய் நான் பயப்படுவேன் அப்படின்ட்டு அதுக்கே தெரியக்கூடியதாக இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ள அதிகாரம் வந்துருச்சுனாக்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருனுடைய சகல விதமான வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. கண்ணாடியில் போய் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என்னைய இந்த உலகத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக நீர் படைத்து வைத்திருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சரி செய்ய போறீங்க? எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிற சரி செய்கிறது அப்படின்னாக்க எதெல்லாம் சரியில்லாமல் இருக்குதோ அதையெல்லாம் பார்த்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல 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 சரியில்லாத அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு சீசர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுது அதிகாரத்தை உணரலை. அதனால என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு சாதாரண ஒரு வியாதி பிடிச்சவனை பிசாசு பிடிச்சவனை கூட்டிட்டு வந்தாங்க, அவங்களால சுகமாக்க முடியல. இப்ப இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு இப்போ அதே சீசர்கள்கிட்ட இன்னொரு சம்பவம் வருது. எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறு அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள்.
அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் நிறைய முறை படிச்சிருப்பீங்க. முதல்ல இயேசு கூட இருந்த பொழுது சீசர்களால் ஒரு விஷயத்தை செய்ய அதிகாரத்தை குறித்து அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஜெபிக்கும்படியாய் ஜெப ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது வாசலில் ஒருத்தனை உட்கார வச்சிருக்கிறாங்க. அவன் யாருங்க? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி, நடக்க முடியாத ஒருத்தனை உணர்ந்து வைக்கிறாங்க. அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். பேதுருவும் யோவானும் உள்ளே போகும் பொழுது அவங்கள பார்த்து, ஐயா ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்குறான். அவங்க திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாங்க, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில், பொன்னும் வெள்ளியும் இல்லை அப்படின்னாக்க தங்கம் வெள்ளி அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலை. எங்ககிட்ட பணம் இல்லை. அன்னைக்கு இருந்த நாட்களில் பொன்னினால் நாணயத்தை பண்ணியிருப்பாங்க, வெள்ளியினாலும் வெண்கலத்தினால் என்ன பண்ணியிருப்பாங்க? காயினை உருவாக்கி வைத்திருப்பாங்க. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீ கேட்குற பணம் எங்ககிட்ட இல்லை, ஆனால் நீ கேட்காத சுகம் எங்ககிட்ட இருக்குது. அந்த சுகத்தை நாங்கள் உனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. சார், இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பிசாசு பிடிச்சவனை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. அவங்க அப்பா தண்ணி குடிக்கிறானுங்க. சட்டை கூட பண்ணல அந்த பிசாசு, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருத்தனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜெப வேலையில் ஜெபிக்கும்படி போகிறவங்க பார்க்குறாங்க, இவன் நம்மக்கிட்ட பிச்சை கேட்குறான், இவனுக்கு பிச்சை கொடுக்கக்கூடாது, இவனுக்கு லைஃப் கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்ன கொடுக்கணுங்க? நான் சொல்லட்டுங்களா? நீங்கள் எத்தனை பேத்துக்கு தர்மம் பண்ணுறீங்க அப்படின்றதுல விஷயம் கிடையாது. நீங்கள் எத்தனை பேத்துக்கு லைஃப் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ரவி குபேரன்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை வெளில போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அதான் போன வாரம் சொன்னேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க யாருனாக்கா தாய்க்கு சமம், போதிக்கிறவங்க யார்? தகப்பனுக்கு சமம். அப்போ அவங்க போய் என்ன பண்ணுறாங்கனாக்கா லைஃப் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஜீவன் கொடுக்குறாங்க. பிச்சை போடுறது ரொம்ப ஈஸி. 10 ரூபா கையில் இருக்குது, 10 பேர் ஓடி வராங்க. சண்டைப்படக்கூடாது. நான் யார்? நீ தானே? வந்தா 10 ரூபா, ஆளுக்கு ஒரு ரூபா கரெக்டாக எடுத்துக்கணும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது கிடையாது. பிச்சை போடுறது ரொம்ப ஈஸி சார். ஒருத்தனுக்கு லைஃப் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. இயேசு பிச்சை போடும்படியாக இந்த உலகத்தில் வரல, இயேசு வாழ்வு கொடுக்கும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. சில பேர் நினச்சிக்கிறாங்க இயேசு கிட்ட வந்தாக்க இது நடக்கும் அது நடக்கணும். இயேசு கிட்ட வந்தீங்கன்னாக்கா வாழ்வு கிடைக்கும், லைஃப் கிடைக்கும். உங்கள் லைஃப் அந்த தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவனுக்கு பேதுருவும் யோவானும் சொல்கிறாங்க, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டார்கள். சரி செய்ய முடியாததை சரி செய்யக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தபடியினாலே அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், தேவன் நினைக்கிற காரியத்தை செய்யக்கூடிய மனிதன் எவனோ ஒருவன் என்று அல்ல, தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களால தான் சார் லைஃப் கொடுக்க முடியும். ஏன் உங்களால் லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? உங்களுக்குள்ளே தான் ஜீவன் இருக்குது. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஒரு மனுஷனுடைய ஜீவன் எப்பொழுது பரிபூர்ணப்படும் தெரியுங்களா? நீங்கள் எப்பொழுது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் மற்றவங்களுக்கு லைஃப் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த லைஃப் பூரணமாகக்கூடிய லைஃபாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் இந்த மாலை வேளையில ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிற மனிதன் நான் அல்ல வேறவனோ என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நான் விரும்புகிற காரியத்தை செய்கிற மனிதன் நீதான். உன்னை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன்னுடைய நிலைமை ரொம்ப சாதாரண நிலைமையாக இருக்கலாம், நீ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு சாதாரண இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், உனக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம் என்னவென்று தெரியுமா? உன்னை கொண்டு அநேகருக்கு தேவன் லைஃப் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.
இந்த எல்ஐசிலாம் போடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஒரு எல்ஐசி போட்டுக்குங்க, நல்லது. என்ன நடக்கும்? செத்தங்கன்னா பணம் வரும். பா மூஞ்சி முகர கட்டு, எல்ஐசி போடுங்க, செத்தா பணம் வருமா? உயிரோடு இருக்கும்போது என்ன வரும்? நான் சொல்கிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்க நீங்கள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு லைஃப் வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார், லைஃபை கொடுத்திருக்கிறாரு. உங்களால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு பேதுரு, ஒரு யோவான், அவங்க கடவுளுடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் காரியங்களை செய்து ஒரு மனுஷன் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த மனுஷனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற இடங்களில் தேவன் உங்களை பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தைரியமாக கடந்து போங்க. நீங்கள் போகிற இடத்துல தைரியமாக இயேசுவை குறித்து சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பை முதல்ல நீங்கள் சரி செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் சரி செய்யப்படாமல் இருக்குதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இயேசுவின் நாமத்தினால சரி செய்யுங்க. உங்களால் சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா. பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி, சப்டியூ அப்படின்னாக்க கீழ்ப்படுத்தி, அப்படின்னாக்க சரி செய்யக்கூடிய அதிகாரத்தையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. உங்களுடைய அதிகாரத்தை பயிற்சி செய்யுங்கள். அதிகாரத்தை என்ன பண்ணணும்? என் பையனுக்கு பைக்கு கற்றுக் கொடுத்தேன். பைக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதுக்கு முன்பாக அவன் கேட்கவே மாட்டான். என்ன கேட்க மாட்டானாக்க, டேடி ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் டேடின்னு கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? ஓட்ட தெரியாது. ஆனால் 2 தடவை ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ கற்றுக் கொடுத்த உடனே அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? நம்மளால் பைக் ஓட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நம்பிக்கை வந்தோன்னே என்ன வந்து கேட்குறானாக்கா, டேடி பைக் கொடுங்க டேடி, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். நான் யோசித்தேன், சரி ஓகே எடுத்துகிட்டு போப்பா. நான் சொன்னேன், மெயின் ரோட்டில் போகக்கூடாது, சந்துக்குள்ளே ஓட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு. பொறுமையாக போகிறது எப்படி, ஆளுங்க வந்தாங்கன்னா எப்படி பிரேக் அடிக்கிறது, கிளச்சை பிடிக்கிறது, கீர் மாற்றுறது, இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னா. சரி கற்றுக்கிட்டான். அப்படியே போய்கிட்டே இருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணானாக்க மெயின் ரோட்டில் போயிட்டான். மெயின் ரோட்டில் போனோன்னே எப்படி பைக் ஓட்டுவாங்க? எல்லோரும் தப்பாக தான் பைக் ஓட்டுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் சரியாக பைக் ஓட்டணும். கறிக்கடைக்கிட்ட போனால் எவனோ வந்து இப்படின்னு இருக்கான், அப்படின்ட்டு சாஞ்சிருக்கான். வண்டி அப்படியே சாஞ்சிருச்சு, இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு. ஃபோன் பண்ணேன், டேடி இந்த மாதிரி வந்துச்சு டேடி. நான் சொன்னேன், பரவாயில்லப்பா, கற்றுக்கிற போது இந்த மாதிரி விஷயம் நடக்க தான் செய்யும். அங்கேயே இரு, பைக்கு ஸ்டார்ட் ஆகலை டேடி அப்படின்னா. இருடா அங்கேயே இருடா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக லுங்கி எடுத்து கட்டிட்டு சட்டையை போட்டு வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறேன். பார்த்தா நான் போயிட்டு இருக்கேன், என்னை கிராஸ் பண்ணி பைக்கில் போகிறான். என்னடா பைக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னால் இந்த பக்கம் போயிட்டான். இமானன்னு கத்துனான். வீட்டுக்கு போயிட்டான். திருப்பி நான் பின்னாடி வந்தேன். என்னன்னு கேட்டேன், ஃபஸ்ட்டு பைக்கு ஸ்டார்ட் ஆகலை டாடி. அப்புறம் திருப்பி நிற்க வச்சு ஸ்டடி பண்ணிவிட்டு அடித்தே கிக்கர் வச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன் டாடி. அப்போ திருப்பி அடுத்த நாள் ஒவ்வொரு நாளாக என்கிட்ட பைக்கை கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். நானும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னைய வச்சு ஓட்டிட்டான். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நம்மளை வச்சு ஓட்டுறான் பைக்குன்னு சொல்லிட்டு. என் பொண்ணு மட்டும் ஏறவே மாட்டேன்ட்டான். உன் கூட நான் பைக்கில் வர மாட்டேன்டா, உன் கூட பைக்கில் வரவே மாட்டேன். சில தினங்களுக்கு முன்பாக ஒய்ஃப் வெளியில் போயிருந்தாங்க, பையனு கூட போயிருந்தான். அவங்க மம்மியை வலிக்கட்டாயமாக உட்கார வச்சிட்டான் பைக்கில். அவங்களுக்கு எவ்வளோ பேர் தைரியம் பார்த்தீங்களா? விசுவாசத்தில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஒரு விசுவாசத்தில் ஏறி பைக்கில் உட்காந்த உடனே அழகாக கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே கடவுள் சொன்னார், ஓட்ட தெரியாதப்போ உங்ககிட்ட அவன் பைக்கு கேட்கல, ஓட்ட தெரிஞ்ச பிற்பாடு உங்ககிட்ட பைக்கு கேட்டான், நீ ஆலோசனை கொடுத்த, நீ கைட் பண்ண. இப்போ அவனுக்குள்ளே தைரியம் வந்துருச்சு. சாமை வச்சு ஓட்டுறான், நவீனை வச்சு ஓட்டுறான், அவங்க அம்மா வச்சு ஓட்டுறான், என்னை வச்சு ஓட்டுறான். ஆனால் அவங்க அக்காவை மட்டும் வச்சு நான் ஏற மாட்டேன்டா. என்னைக்கு உன் மேலே அங்கே நம்பிக்கை வருதோ அன்னைக்கு தான் உன் மேலே உன் பைக் உங்க கூட நான் பைக்கில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். நடந்து கூட வர்றேன், ஆனால் உங்க கூட பைக்கில் வர மாட்டேன். ஆனால் எனக்குள்ளே நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பைக்கை கொடுத்தா அவன் சிறப்பாக ஓட்டுவான். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ணான்? பைக் ஓட்ட கற்றுக்கிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணான். என்ன பண்ணான்? எக்ஸசைஸ் பண்ணான். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கடவுள் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதான் அது உங்களுக்குள்ள சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியதாக. ஞாயிற்றுக்கிழமை காலைல போகிறாங்க, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை சொல்லிவிட்டு வேகமாக வரணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த வாரத்திலேருந்து சீன் மாறப்போகுது. நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க, என்ன சொன்ன அப்படின்ட்டு கேட்க போகிறாங்க.
இயேசு நல்லவர், உனக்கு வாழ்வு கொடுப்பாருன்றதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க போகிறாங்க. என் வாழ்க்கையை மாற்றினார்னா அவர் உன் வாழ்க்கையை கட்டாயம் மாற்றுவார். எப்படி மாற்றுவார்னு சொல்கிற? என்னோட ஆலயத்தில் வந்து உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுப்பார், உன் லைஃப் மாறுதா இல்லையான்னு பாருன்னு சொல்லி சவால் விட்டு பேசக்கூடிய விதத்தில் உங்களுடைய அடுத்த வாரத்தில் சில நபர்களை சந்திக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. குபேரன் பற்றி யோசிக்கிறார், போட்டுற வண்டி தான் மட்டத்தை, ஏன்டா சும்மா போயிட்டு யாரும் எந்திரிக்காதப்போ சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா வந்து கேட்பானுங்க, அவங்களுக்கு முன்னாடி சொல்லலாம்ன்றீங்களா? சார் நான் சொல்லட்டுங்களா, யாருமே இல்லாத ரோட்டில் வண்டி ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் வண்டி தப்பாக ஓட்டும் பொழுது நீங்கள் அதுலேயும் புகுந்து வண்டி ரைட்டாக ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் திறமைசாலி. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. உங்களை அதிகாரத்தை பயிற்சி செய்யுங்க. அதிகாரத்தை எப்படி பயிற்சி செய்யணும்? யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, தைரியம் அப்படி அவங்க மேலே கையை வைங்க. நாங்களாம் ரசிக்கப்பட்டப்போ கையை வச்சிட போகிற பிசாசு தூக்கிரும் அடிச்சு, அதுக்காகவே தள்ளியே நிற்போம். நாங்கள் சொல்கிறோம், இப்போது தைரியமாக கையை வைங்கன்ற. நான் பிசாசு பார்ப்பான், இவன் சும்மா இருக்க மாட்டான் போலையே, சும்மா இருக்கிறவங்களாம் உசு பேத்துக்கிட்டு இருக்கிறானே. உசு பேத்துறது தான் நம்மளுடைய வேலை. உசு பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருக்கக்கூடாது, கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் வாழ்க்கை உம்முன்னு போயிடும். உசு பேத்துறவன்ட்டையும் கடுப்பேத்துறவங்கிட்டையும் பிசாசுக்கிட்ட நீங்கள் யாருன்னு காட்டுங்க. வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்களா, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறது. பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போகிறாங்க, அவன் பிச்சை கேட்குறான். பார்க்குறாங்க, ஜி எதுவும் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. தலை ஒன்றுமே இல்லை, நீங்கள் வேறு வாங்க போகலாம். அவங்க கேட்டுகிட்டே தான் இருப்பான். அவன் டெய்லி வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான். ஜி உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கி ஒரு நாள் போட்டிங்கனாக்கா நாளைக்கு வந்து காலை பிடிச்சிரும் அப்படின்னு நான் பேசினாங்க. திரும்பி பார்த்து, பொண்ணும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அவன் கரத்தை பிடித்து. கவனிக்கிறீங்களா? இதை நான் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. வீட்டில் ஒய்ஃபு வாட்ச் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த வாட்சினுடைய சார்ஜர் ஒயரு காணா போச்சு. காலைல நேற்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒயரு உன் கண்ணில் படும்படி தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்ட்டு போயிட்டு டப்பாவை திறக்கிறாங்க, பார்த்தா அதுக்குள்ளே ஒயர் இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், இத்தனை நாள் தேடி கிடைக்காத ஒயரு இப்போ நம்ம சொன்ன உடனே கிடைக்குது அப்படின்னாக்க எக்ஸசைஸ் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒரு பூரம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கிச்சனில் ஒரு பூரம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என் ஒய்ஃப் பார்த்துட்டாங்க, பூரான்னு கற்றுனாங்க. வேகமாக ஓடி போகிறதுக்குள்ள அங்கேயே ஓடி போயிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரி, என்ன இந்த மாதிரி விட்டுட்டீங்களே, பூரான் அடிக்காமல் விட்டுட்டீங்களே. நான் சொன்னேன், கவலைப்படாத, அந்த பூரம் செத்து உன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பூரம் வெளியில் வந்திருக்கு. உள்ளே போன டிக்கெட் வெளியில் வந்திருக்குது. வெளியில் வந்தோன்னே எடுத்து ஒரே அடித்து தூக்கி வெளியில் போட்டாங்க. நான் சொன்னேன், என்னது இது, சொல்கிறதெல்லாம் நடக்குது லைஃப்பில். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ அதிகாரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்பொழுது அது செயல்படக்கூடியதாக. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் உங்கள் கடவுள் கொடுத்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வார்த்தை எடுத்து சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். முடியாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்ககிட்ட பிரச்சனையோடு வருகிறவங்களுக்காக சொல்லுங்கள், இயேசு உன் பிரச்சனையை மாற்றுவார். சரி செய்யக்கூடிய அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்து போக போகிறீங்க, அநேகருக்கு லைஃப் கொடுக்கக்கூடியவர்களாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி எல்ஐசி இன்சூரன்ஸ் போடுற ஆள் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களால் மட்டும்தான் முடியும். தேவன் நினைக்கிறதை செய்கிற மனிதன் யாரோ என்று அல்ல, தேவன் நினைக்கிற விஷயங்களை செய்கிற மனிதன் நீங்கள் தான் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் பேரை அவர் ஃபேமஸ் பண்ணுறாரு. அடுத்து என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியமாக கைகளை வைக்க போகிறேன். அநேகரை கர்த்தர் சுகமாக்க போகிறாரு. அநேகர் இந்த பகுதியிலே சாட்சிகளாய் தேவன் ஏற்படுத்த போகிறாரு. நம்மளை தொடுறவங்களும் சுகமாவாங்க, நம்ம யாரை தொடுறோமோ அவங்களும் சுகமாவாங்க. ஹல்லேலூயா. ஐயா இருக்கிறாரு, பல இடங்களுக்கு கடந்து போகிறாரு. நான் சொல்கிறேன், அவர் எங்கேயாச்சும் எந்த போகிற இடத்துல எல்லாம் எங்கே போய் அவர் யாருக்கும் தெரியாமல் உட்கார போகிறாரு. ஆனால் அவரை மட்டும் தேவன் எடுத்து பயன்படுத்த போகிறாரு. அவர் சொல்கிறத நடக்கும்படி செய்வார். அவர் தொடர்றவங்களை தேவன் சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார்.
உங்களுக்கு பயமாக இருந்துச்சுனாக்க, ஒரு மாதிரி சந்தேகம் வந்துச்சுனாக்க, வியாதிஸ்தங்கள் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து சும்மா கையை வச்சு கர்த்தாவே சுகமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுங்க. அப்போ அடுத்த நாள் பாருங்கள், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நேற்று கொஞ்சம் பரவாயில்ல. அப்பாடா, வேலை செய்யுது. அப்படியே எக்ஸசைஸ் பண்ண செத்தவனை உயிரோடு கூட எழுப்புவீங்க. ஹல்லேலூயா. செத்தவனை உயிரோடு கூட எழுப்புவீங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற மிக சாதாரணமான நபர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். உங்களால் மட்டும்தான் சப்டியூ பண்ண முடியும், கீழ்ப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த காரியத்தை எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க? உங்களோட அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இயேசு நாமத்தில் வீட்டுக்காருக்கு வேலை நல்லா இருக்கும். இயேசு நாமத்தில் என் பிள்ளை நல்லா படிக்கும். இயேசு நாமத்தில் எங்கள் பர வேண்டிய பணம் வரும். இயேசு நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்போம். நான் போகிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும். நான் போகிற இடத்துல தேவன் நன்மையை கட்டளிடுவார் என்று அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் நடக்கும்படி செய்வார். கண்களை மூடுவோமா? நன்றி ஆண்டவரே. பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.